ఏదాది వేణుమా డార్లింగ్? நான் கேட்டனா? இல்ல, ఇంట్లో లక్ష్మి లేదు, ఎవరో గెస్ట్లందరూ వచ్చారు. ஒருவேள ஏதாவது காஃபி டீ போட்டு குடுக்கணும்னா? காப்பி நீ காப்பி போட்டு தர்ற மூஞ்ச பாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு யாரு வந்திருக்கா, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு போய் ஊரெல்லாம் தம்பட்டு அடிக்கணும். அதுக்கு தானே வந்திருக்க. ஆஹா, உங்க விஷயத்துல போய் நான் அப்படி பண்ணுவேனா? ஆமா, ఎవరు వాళ్ళు, ఎందుకొచ్చారు? சொல்லிட்டா போயிருவியா? கண்டிப்பா. திரும்ப வந்து உயிர் எடுக்க மாட்டிய? உங்க மேல சத்தியம். நிறுத்து. பல தடவை சொல்லியிருக்கேன் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும்னு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உயிரோட இருக்கணும். என் தலையில எல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ணா வராத. தலையில అయితే చెప్పండి. என் பேரனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதான் சந்தோஷ் வீட்ல இல்லாதப்ப ஆளுங்களை கூட்டு வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்றீங்களா? ஆமா. போதுமா? கிளம்பு முதல்ல. இங்க நின்னு வேலையை கெடுக்காத. உள்ளே ஒரு வாட்டி வந்து பார்க்கலாமா? ஒண்ணும் வேணாம், போய் உன் வேலையை பாரு. அது காது. என்னப்பா பரிமளம் ரொம்ப பாடா படுத்திட்டாளா? இதெல்லாம் தெரிஞ்சதானப்பா. அவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒவ்வொரு வீடா போக வேண்டியது, யாரு என்ன பண்றாங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஊரு பூரா போய் தம்பட்ட அடிக்கிறது. சரி, அதை விடு. பசங்க எப்படி சொன்ன மாதிரி கரெக்டா வேலையை முடிச்சிருவாங்கல்ல? ஏன்னா என் பேரனும் பேத்தியும் திரும்ப வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும். அதுல என்னப்பா சந்தேகம்? அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவானுங்க. சந்தேகமா இருந்தா வாய போய் பாத்துட்டு வந்துருவோம். வா வா வா, எப்படி இருக்குன்னு போய் பாப்போம். ஏய், என்ன எதுக்கு சிரிக்கிற? ஏன்னா போய் கண்ணாடியில பாரு உன் மூஞ்சிய. நீயே பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ வா. பேசாம போ. ஏய், சரிம்மா. ஒண்ணும் இல்லம்மா, இல்ல. வாமா போ. ஹலோ தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். குட்டி, என்னம்மா? ஏதோ ஸ்மெல் வரல? ஆமா, பட் நல்லா இருக்குல்லம்மா. லட்சுமி, சாப்பிட்டீங்களா ஏதாச்சும்? கோயில் பிரசாதம் தான்ப்பா சாப்பிட்டோம். இருங்க, 5 நிமிஷத்துல இப்ப தோசை சுட்டுடுறேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. முதல்ல உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் ஏதாச்சும் திங்க கொடு. பரவாயில்லையே, பெருசுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கே. கொன்னுடுவேன் உன்னை. குறுக்க பேசாத. சந்தோஷ், தாத்தா 2 செகண்ட் நின்னுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வா. ஓகே. என்னம்மா? தெரியல. கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா குளிக்க கூடாது, அதுக்கு தான் சொன்னேன். ஓ, ஏன் நானும் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், என்னையும் சொல்லலாமே. ஏய், ஏதாவது உனக்கு ஸ்மெல் வருதா? ஆமா ஆமா பவி. என்ன ஸ்மெல்? இரு நான் பாக்குறேன். இங்க வா, சீக்கிரம் வா. தாத்தா ஒரு நிமிஷம், அம்மா வந்துடுறேன். என்ன? இங்க பாரு. தாத்தா நானும் பார்த்தேன்.
உன் தாத்தாவோட வேலை. சூப்பர் தாத்தா. ஒரு ரூம் எவ்வளவு அழகா இருக்குடா குட்டி. ஆமாமா. ஐயோ தாத்தா. தாத்தா இதுக்கு தான் எங்களை கோயிலுக்கு போக சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? அட சொல்லுங்க தாத்தா. தாத்தா சரியான பலாப்பழம் தான் நீங்க. என்ன பலாப்பழம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என் பேரனுக்காக. அவனுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? அப்பா பேரை மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போவானா? ஏன்பா இவ்வளவு வீராப்பு? நீ பேசாத. ஏன் பேசுற? நீ பேசாத. எல்லாம் ஒன்னாலதான். இந்த வாயாடிய எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இவளை போய் நீ எப்படி மருமகளா செலக்ட் பண்ணனு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. இப்ப புரியும் பாருங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். என்ன இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? போப்பா போய் குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் படுக்கிறேன். கொஞ்சம் விட்டா போதுமே தலைக்கு மேல ஏறி உக்காந்துருவீங்க. இந்த ஜெனரேஷனே கெட்டு போச்சு. ஒன்னும் சரியில்லை. டோட்டல் கொலாப்ஸ். என்னடி எதுக்கு இப்படி சிரிக்கிற? அத்தை நீங்க சொன்னது கரெக்ட். தாத்தா பலாப்பழமே தான். என்னதான் கை புண்ணானாலும் பலாப்பழம் ருசி ருசி தானே. இப்ப புரியுதா என் அப்பாவோட அருமை? புரியுது புரியுது. சரி சரி 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. என்ன போலாமா? போலாம் போலாம். Four plus 3. அக்கா ஏன்க்கா அழுகுற? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போய் படிப்போ. ஆண்டி ஆண்டி எங்க அக்கா அழுகுற ஆண்டி. சோ நான் ஒண்ணு பண்ணலையா அவள? இல்ல ஆண்டி, நான் ஏன் அழுகுறேன்னு கேட்டேன். எங்க அக்கா பதிலே சொல்லல ஆண்டி. அழுதுகிட்டே இருக்கா ஆண்டி. நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு கேக்குறீங்களா? ஓ காட், உனக்கும் வேற வேலை இல்ல?
உங்க அக்காக்கும் வேற வேலை இல்ல. ஏன் உங்க வீட்ல உங்க மம்மி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? அம்மா வீட்ல இல்ல ஆண்டி. தாத்தா கூட மார்க்கெட் போயிருக்காங்க. சோ வாட், வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. கோ. Oh God, these kids always. Pa. வந்துட்டேன். வரேன். அனு, என்னாச்சு? ஏம்மா அழுதுட்டு இருக்க? அம்மா அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கம்மா. என்னம்மா ஆச்சு? அம்மா என்னன்னே தெரியலம்மா. எங்க அக்கா அழுதுகிட்டே இருக்காம்மா. அம்மாவும் தாத்தாவும் வீட்ல இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கம்மா. ஏன் அழுறன்னு கேட்டா பதில் சொல்லவே மாட்டேங்கிறாம்மா. எனக்கு பயமா இருக்குமா. சரி நான் வரேன் இரு. எங்க இருக்காமா? யோ அனிதா, அனிதா என்னாச்சுமா? ஏமா அழுற? உங்க அக்காவை நான் சமாதானப்படுத்துறேன், நீ அங்க போய் உட்கார்றியா? அழக்கூடாது அனிதா, சொல்லு, என்கிட்ட சொல்லுமா. அனிதா, இதுக்கெல்லாமா அழுவாங்க? நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. எப்படா இந்த நல்ல விஷயம் நடக்கும்னு உங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் அது நடந்திருக்கு. இது தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அழக்கூடாது செல்லக்குட்டி, அழக்கூடாது. சரியாயிடும், இது பாரு, சரியாயிடும். சரியா? ஒரு நிமிஷம் இரு. உங்க அம்மா வெந்தய டப்பா எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? நானே பாத்துக்கிறேன், நீ இப்படி இரு. அழக்கூடாது, வந்துடுறேன், இரு. இத குடி. அப்புறம் இதுல இருக்கிற வெந்தயத்தை அப்படியே முழுங்கிடணும். 5 நிமிஷத்துல வலி சரியாயிடும். இந்தா. தேங்க்ஸ் மா. குடி குடி. பாத்து பாத்து, பொறுமையா குடி. உன் அம்மா நம்பர் தெரியும்ல? உன் அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். சொல்லு, நான் ஃபோன் பண்றேன். நம்பர் சொல்லுமா. 9840327229. அம்மா கீதா, நம்ம வீட்டுல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க பாரு.
இதுக்கு ரெண்டுத்துல ஒண்ணுதான் கூப்பிடுது. ஏதாவது சண்டை போட்டிருக்கோம், பஞ்சாயத்து கூப்பிடுதுங்க. சொல்லுடி. கீதா, நான் லக்ஷ்மி பேசுறேன். அக்கா, நீங்க எங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? சொல்லுங்க அக்கா. ஆமா கீதா, அனிதா பெரியவளாயிட்டா. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்களா? நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கக்கா. ஒரு நிமிஷம் அக்கா. அப்பா, அனிதா பெரியவள் ஆயிட்டாளாம். ஓ அக்கா, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவோம்க்கா. கொஞ்சம் பாத்துக்கோங்க அக்கா. அவ கூடயே கொஞ்சம் வீட்ல இருக்கீங்களா? கவலைப்படாத, நான் இங்கதான் இருப்பேன். நீங்க சீக்கிரமா வாங்க. சரிக்கா. வச்சிட்டுமா? சரிக்கா. என்னடா இன்னும் நடக்கலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா நம்ம 2 பேரும் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி நடந்திருக்கு. சந்தோஷம் தாம்மா. ஆனா மனசு ஓரத்துல கொஞ்சம் கவலையும் எட்டி பார்க்கத்தான் செய்யுது. ஏன்பா? இல்லம்மா, அனிதாவை கரையேற்ற வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான வேலை இல்லையே. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி ஏன்பா கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.